அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். சொந்த வீடு என்பது மிகப்பெரிய பாக்கியம். இந்த பதிவிலே இன்ஷா அல்லாஹ் உலு செய்த உடனே நாம் ஓதக்கூடிய ஒரு துஆவை கொண்டு அல்லாஹு தாலா சொந்த விசாலமான வீடை தருவான். அந்த துஆ எப்படி ஓத வேண்டும், என்ன துஆ என்பது சம்பந்தமாகவெல்லாம் இந்த பதிவில் நாம் பதிவு செய்வோம். அல்லாஹு தாலா அத்துணை நபர்களுக்கும் விசாலமான சொந்த இல்லங்களை விரைவாக தருவானாக. ஆக சொந்த வீடு கிடைக்க வேண்டும் என்ற ஆசை அனைவர்களுக்கும் இருக்கிறது. பலர்கள் அதை கனவாகவே தங்களின் வாழ்வில் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி சொந்த வீடு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பது மார்க்கம் அனுமதித்த நல்ல விஷயம். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அர்பஉ மின ஸஆதத்தி, 4 விஷயம் மிகப்பெரிய சஆதத் பாக்கியத்திலிருந்து உண்டானது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி சொல்வார்கள், 4 விஷயங்கள் யாருக்கு நல்லதாக அமையுமோ அவர் பாக்கியசாலி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 4இல் ஒன்று அல் மஸ்கனுல் வாசி', விசாலமான வீடு ஒருவரின் பாக்கியம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ விசாலமான வீடு கிடைப்பது நல்ல விஷயம். விசாலமான வீடை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவேற்று இருக்கிறார்கள். அந்த விசாலமான வீடு கிடைக்க வேண்டும் என்றால் ஒரு சிறிய துஆ ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்து காட்டுவார்கள். திருமிதியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. நபி அவர்களிடத்திலே ஒரு நபர் வந்து கேட்பார், நாயகமே யா ரசூலல்லாஹ், நேற்று இரவு நீங்கள் ஒரு துஆவை ஓதினீர்களே என்று சொல்லி ஒரு துஆவையும் சுட்டி காட்டுவார். மற்றொரு அறிவிப்பில் இப்படி வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலு செய்யும் பொழுது இந்த துஆவை ஓதினார்கள் என்றும் ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது. வந்து நபி அவர்களிடத்தில் அந்த துஆவை சொல்லி காட்டுவார். அந்த துஆ இதுதான், ஸ்கிரீனிலே தெரியக்கூடிய அந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்கள். உலு செய்த பிறகு இந்த துஆவை ஓத வேண்டும், அல்லது சாதாரணமாகவும் ஓதலாம். அல்லாஹும்ம ஃபிர்லி ذنبي ووسع لي في داري وبارك لي فيما رزقتني. மீண்டும் பதிவு செய்கிறேன். அல்லாஹும்ம ஃபிர்லி ذنبي ووسع لي في داري وبارك لي فيما رزقتني. இதனுடைய பொருள், அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் எனக்கு நீ மன்னித்து விடு, தம்பி என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு, வவஸ்ஸிஅலி ஃபீ தாரி, என் வீட்டிலே எனக்கு விசாலத்தை கொடு, விசாலமான இல்லத்தை கொடு என்றும் சொல்லலாம். வபாரிக்லி ஃபீமா ரஸ்ஸக்தனி, எதையெல்லாம் எனக்கு நீ வழங்கினாயோ அத்துணைகளிலும் எனக்கு நீ பரக்கச் செய்துவிடு. அது வியாபாரமாக, உணவாக, தொழிலாக, நம்முடைய இல்லமாக, எதுவாக இருந்தாலும் நீ கொடுத்ததில் எனக்கு நீ பரக்கச் செய்துவிடு என்பதாக நபியவர்கள் இந்த துஆவை ஓதியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவித்து காட்டக்கூடிய ஹதீஸ் நம்மால் காண முடிகிறது. ஆக சொந்த வீடு வேண்டுமானால் இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை ஓதுங்கள். அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக கிடைக்கும். அதே நேரத்தில் நிறைய துஆக்களை செய்து பழகுங்கள். அல்லாஹு தாலா நிச்சயமாக சொந்த இல்லங்களை விரைவாக தன்னிறைவாக அல்லாஹ் தருவான். அல்லாஹு தாலா எல்லா நபர்களையும் சொந்த இல்லங்களுக்கு சொந்தக்காரர்களாக ஆக்குவானாக. குறிப்பாக யா ஜாமிஅ யா அல்லாஹ் என்ற அல்லாஹுவின் பெயரை அதிகமாக ஓதிவாருங்கள். நிச்சயமாக அல்லாஹு தாலா வீட்டை தருவான். யா ஃபத்தாஹ் யா அல்லாஹ் என்ற பெயரையும் அதிகமாக ஓதிவாருங்கள். யா தல் ஜலாலி வல் இக்ராம் என்ற அல்லாஹுவின் பெயர்களை எல்லாம் ஓதிவாருங்கள். அல்லாஹ் விரைவாக நல்ல இல்லங்களை தன்னிறைவாக அனைவர்களுக்கும் தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.